நமஸ்காரம். தை மாதம் பௌர்ணமியோடு இணைந்த பூச நட்சத்திர நாள் தைப்பூச திருநாளாக கொண்டாடப்படுறது. இந்த வருஷம் February 1ஆம் தேதி அன்னைக்கு தைப்பூசம் வருது. இந்த நாள் முருகனுக்கு ரொம்ப விசேஷமான நாள். ஏன்னா முருகப்பெருமான் இந்த நாளில் பார்வதி தேவியிடமிருந்து வேல் பெற்று தீமையை அழித்து நன்மையை நிலைநாட்டிய வெற்றியை நினைவுபடுத்துகிறது. இந்த நாள் பழனியில் மிக விசேஷமாக கொண்டாடப்படும். தைப்பூச விரதம் என்பது மனக்கட்டுப்பாட்டுடன் அனுசரிக்கப்படும் சக்தி வாய்ந்த விரதம். பொதுவாக 48 நாட்கள் விரதம் அனுசரிப்பது நல்லது. இயலாதவர்கள் 21 நாட்கள் அல்லது தைப்பூச அன்னைக்கும் விரதம் இருக்கலாம். அன்று முடிந்தவர்கள் காலையில் இருந்தே உபவாசம் இருந்து முருகனுக்கு திருப்புகழ், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதிகளை பாராயணம் செய்து பால் பழம் நெய்வேத்தியம் செய்யலாம். மாலையில் முருகனுக்கு வீடுகளிலோ அல்லது கோவில்களிலோ பால் அபிஷேகம் செய்து சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியத்துடன் விரதம் முடிக்கலாம். முக்கியமாக குழந்தை வரம் வேண்டுவோர் இந்த விரதம் அனுஷ்டிப்பதால் மிக விரைவில் பலன்கள் கிடைக்கும். தைப்பூசம் அன்னைக்கு பால் குடம் எடுக்கிறது, அலகு குத்துறது, காவடி தூக்கி ஊர்வலமாக செல்லுதல் அல்லது பாத யாத்திரை மேற்கொள்ளுதல் போன்ற நிகழ்வுகள் எல்லா முருகன் ஸ்தலங்களிலும் நடைபெறும். முருகன் அருளால் வேண்டிய வரங்கள் கிடைக்கும். இந்த தைப்பூச தினத்தில் தான் வடலூரில் ராமலிங்க அடிகளார் வள்ளலார் ஜோதி தரிசனத்தை காட்டினார். இந்த நாளில் விளக்கேற்றி அப்பம் தயிர் சாதத்தை படைத்து அன்னதானம் செய்து வள்ளலாரை மனமாற வேண்ட காரியங்கள் சித்தியாகும். அனைவரின் பிரார்த்தனைகளும் நிறைவேறட்டும். முருகா சரணம். நன்றி.